பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம்ம எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம். நம்ம உயர முடியாத பிறகு அநேக பேர் நமக்கு தடையாக இருந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த தடைகளை உடைத்து போட முடியாத ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த வார்த்தையை வீடியோவை பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமேனால் ஆண்டவர் அதை சரி செய்யும்படியாய் இந்த நாளில் உங்களோடு பேச வந்திருக்கிறார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷனை ஒன்றுமில் இல்பொருளாவார்கள். பார்த்தீங்களா? பாருங்க, இத்தனை நாளில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் என்னை வாழ விட மாட்டான், இந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது, நான் எப்படி மீண்டு வரப்போன்னு நினச்சி வேதனையோடு துக்கத்தோடு உட்காந்துற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறாரு. எப்படின்னு சொன்னால், உன்னோடு போராடினவர்கள். எத்தனை பேர் போராடி இருப்பாங்க, நீ உயரவே முடியாது, இவன் அமைக்கினே இருக்கலாம், இவன் உயரக்கூடாது, ஒரு பொசிஷனில் போகக்கூடாது, வேலை செலுத்த இருக்கலாம், அவன் குடும்பத்திலே இருக்கலாம், எல்லா இடத்துலையும் உன்னை போராடி உன்னை எழும்ப முடியாதபடி இருந்திருக்கலாங்க. ஆண்டவர் நாளில் சொல்கிறாரு, உன்னோடு யுத்தம் பண்ணி போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய். அப்படிப்பட்ட மனுஷனை யுத்தம் பண்ணும்போது நான் உன் கூட வந்துட்டேனா, இந்த வார்த்தை மூலமாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் உண்மை உள்ளது, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் இப்போது உன்னை மகிமைப்படுத்த போகிறது. இயேசு உனக்குள்ளே வந்துட்டார்னா அவன் தேடியை நீ காணாதிருப்பாய். உனக்கு யுத்தம் பண்ணவர்களை நீ தேடி இல்பொருளாவார்கள். உனக்கு யுத்தம் பண்ணார், அவருக்காக இவர் யுத்தம் பண்ணுவாருங்க. நீங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லைங்க. அவர்கிட்ட போராடாதீங்க, அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்கள் பாட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, இயேசுக்கிட்ட முறையிடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் உயர முடியல, என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது, என்னால் விடுபட முடியல என்று எதிர்பார்ப்பு கொடுக்குற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தான் பார்த்து சொல்கிறார். இவ்வளோ நாள் துக்கத்தோடு இருந்தே மகனே மகளே, என்னுடைய வார்த்தை உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கூர்ந்து கவனி, இந்த வார்த்தையை செவியில கேளு. இந்த கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் யார் பண்ணாங்க? உன்னோடு போராடி யுத்தம் பண்ணினாங்களே, அவங்கள தேடி நீ காண மாட்டேப்பா இனிமேல் பட்டுக்கு. ஏன்னா நான் உன்னோடு வந்துட்டேன். இந்த வார்த்தை மூலிமா அவங்கள தேடி நீ காணாத இருப்பாய். என்னோட யுத்தம் பண்ணவர்களை இல்லாத பொருள் ஆகிடுவாங்களாம், ஒன்றுக்கு உதவாத ஆகிடுவாங்களாம். ஆனால் நீ உயர்ந்து கொண்டே இருக்க போகிற, என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. உன்னை போராடியும் எவ்வளோ யுத்தம் பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஆண்டவர் உங்களை மேலும் உயர்த்தி இந்த வசனத்து மூலிமா, இந்த வார்த்தை மூலிமா ஒவ்வொரு நாள் நான் போடுற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.